ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட 19வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பப்ளி கிட்ட தளபதி அவனுக்குன்னு இருக்கிற அந்த குட்டி மினியேச்சர் ஆயுதத்தை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தான். அத்தோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல பப்ளி வெக்கப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட தளபதி உட்காந்து பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்கான். அங்க மத்த தளபதிகள்லாம் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் அவங்கள பார்த்து மறுபடியும் வெக்கப்பட ஆரம்பிக்க, இங்க வா ரகசியமா வந்துட்டு பேசணும் அப்படின்னு அவனை கூட்டு போயிட்டு, ஏண்டா எதிரி ஊர் பொண்ணை கல்யாணம் பண்றியே, உனக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்க, அந்த ஊர் பொண்ணு தான் அவ, ராஜ குடும்பம் கூட கிடையாது, நம்ம தலைவரே இந்த ராஜ குடும்பத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கும் போது நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி கேட்க, ஓ இந்த அளவுக்கு போயிட்டியா, நடத்துன்னு மத்த தளபதி எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பப்ளி அந்த மினி ஆயுதத்தை பாத்துக்கிட்டே நேரா உள்ள வரா. வந்து பார்க்கும்போது வைஷா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கண்ணுல அது பட்டுருது. இது எதுக்கு உன்கிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்க, அதுக்குள்ள நடுவுல ஷீச்சி வந்து அவ எதுக்கோ வச்சுட்டு போறா, வாங்க இங்க இருந்து போலாம் அப்படின்னு வைஷாவை கூட்டிட்டு கிஃப்ட் வாங்கறதுக்கு வெளியே கிளம்பிடுறா. இப்ப எல்லா கதையும் ஒரு வழியா வைஷா கிட்ட ஷீச்சி சொல்லிடுறா. அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண விஷயம் எனக்கு ஏன் இத்தனை நாளா தெரியாம போச்சுன்னு கேட்க, ஷீச்சி மனசுக்குள்ள இது எப்படி உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணா ஒத்துப்பீங்களா அப்படின்னு கேட்க, ஏன் ஒத்துக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவ இந்த ஊர் பொண்ணாயிருவா, எனக்கு என்ன பிரச்சனை இல்ல, நீ எப்படி இந்த ஊர் பொண்ணும் அதே மாதிரிதான் அப்படின்னு சொல்ல கொஞ்சமா அப்படியே ஷீச்சி இமோஷனல் ஆயிட்டு இருக்கா. இப்ப ஏதோ ரொமான்டிக்கா சொல்ல போறாரு போல அப்படின்னு. அதுவும் இல்லாம பொலிட்டிக்கலா எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க, அதுக்காகவாவது ஏத்துக்கிட்டு தானே ஆகணும்னு சொல்ல, இவன் கிட்ட போய் ரொமான்ஸ் எதிர்பார்த்தோம் பாருன்னு விறுவிறுன்னு போய் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் வைஷாவுக்கு தெரியுது, அப்பவே தளபதிங்க எல்லாம் சொன்னாங்க ஸ்வீட் வாங்க சொல்லி, நம்ம தான் கேட்கல அப்படின்னு பாத்துட்டு இருக்க. அடுத்து நேரா நம்ம ஷீச்சி ஒரு கடையா போயிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வைஷா கையில லக்கேஜை ஏத்திக்கிட்டே அவ பாட்டு கிளம்புறா. ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிடுறா. வைஷா அவங்க வரான். இவ ஜுவல்லரி எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, இதேதான் உனக்கும் பிடிக்குமா, இத வந்து தளபதி வாங்க சொன்னா, நான் தான் வாங்கல, உனக்கு இந்த மாதிரி வந்துட்டு சின்ன அல்பத்தனமான ஆசை எல்லாம் இருக்காதுன்னு நினைச்சேன்னு சொல்ல, ஷீச்சி பாக்குறா. எந்த பொண்ணுக்கு தான் ஜுவல்லரி பிடிக்காது அப்படின்னு முறைச்சிட்டு மறுபடியும் அங்க இருந்து வெளியே போயிடுறா. எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நேரா தனியா கோச்சிட்டு வீட்டுக்கே போயிடுறா. அங்க பப்ளி வந்து, என்னாச்சு ஏன் இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்கன்னு கேட்க, இங்க இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே வேஸ்ட், கிஃப்ட் கொடுக்கவே தெரியாது போல, ரொமான்ஸ்னா என்னன்னு தெரியாது போலன்னு சொல்ல, எனக்கு ஒன்னும் அப்படிலாம் தோணல, இந்த மினியேச்சர் ஆயுதத்தை பாருங்களேன், இது ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியா வைஷா கிஃப்ட் கொடுத்ததா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இது இருந்ததுன்னா அவங்களே இருக்க மாதிரி, அவங்க உயிரா இது, அதை எனக்காக அங்க வந்து தளபதி கொடுத்துட்டாருன்னு சொல்ல, அப்போ வைஷாவுக்கு மட்டும்தான் ஒண்ணும் வராது போல, இவ்வளவு ரொமான்டிக்கா இவ்வளவு முக்கியமான கிஃப்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஷீச்சியே கொஞ்சமா பொசசிவ் ஆயிடுறா. அதுவும் இல்லாம வைஷா அவங்களுக்கு ஏத்த ஆயுதம் மாதிரி மினியேச்சர் கிஃப்ட் கொடுத்திருக்கான், எனக்கு மட்டும் தான் கொடுக்கறதுக்கு அவருக்கு வந்து ஐடியா வராது போலன்னு இவ திட்டிட்டு இருக்கும் போதே வைஷா எல்லா லக்கேஜையும் தூக்கிட்டு உள்ள வந்துடுறான். எதனால வேகமா ஓடி வந்துட்டேன்னு திங்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்க, இது எனக்கு இல்ல, பாட்டிக்கு அத்தைக்கு எல்லாருக்கும் சேர்த்துதான் நான் கிஃப்ட் வாங்கினேன் அப்படின்னு ஷீச்சி சொல்றா. இது என்ன நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, அதான பார்த்தேன், உனக்கு தான் நான் 500 குதிரை கொடுத்திருக்கேன், அதை விடையா பெஸ்ட் கிஃப்ட் இருக்க போகுதுன்னு சொல்ல ஷீச்சி தலையிலேயே அடிச்சுக்கிறா. பக்கத்துல பப்ளியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. வைஷாவுக்கு நம்ம ஏதோ தப்பு பண்றோம் நல்லாவே புரியுது, ஆனாலும் என்ன தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா திருப்பி ஷீச்சி கிட்ட வந்து, அதெல்லாம் மத்தவங்களுக்குன்னு சொல்லிட்டல, இந்த கிஃப்ட உனக்காக நான் வாங்கி கொடுக்கறதா வச்சுக்கோன்னு ஒரு குட்டி பவுச்சை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஹேர் பின்லாம் வாங்கி வச்சிட்டு இருக்கான் கடையிலேயே. அதெல்லாம் இருக்கு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தான் இத்தனோட லெசனை மண்டையில ஏத்த முடியுது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும், நம்ம வேற ஊருக்கு கிளம்ப போறோம், அவ்வளவு ஈஸியா விடக்கூடாது, இன்னும் இந்த ட்ரிப் ஏதாவது லாங் பண்ணணும், என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு, அதான் அந்த மேயர் வந்திருக்காருல, அவர் என்ன பாக்குறதுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு ஷீச்சி சொல்லிடுறா. இங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் தாச்சியை காட்டுறாங்க. தாச்சி எம்ப்ராய்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருந்து ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுவாளாம், அந்த பழக்கம் இருக்கு. அதே பழக்கத்திலே கையை நீட்டிட அதை பீச்சி பாத்துட்டான். அவளுக்கு ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும், அந்த பழம்லாம், அது கூட இல்லையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஃபீல் பண்ணிக்கிட்டு. இங்க வைஷா ஊருக்கு கிளம்புறதுக்காக ரெடியா நின்னுட்டு இருக்க. இந்த ஊரோட எல்லா அதிகாரிகளும் வந்துடுறாங்க. ஷீச்சி மட்டும் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். எவ்வளவு நேரம் பண்ணுவா அப்படின்னு வைஷா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஷீச்சி அழகா கிளம்பி வரா. இங்க வைஷாவை மயக்கிறதுக்காகவே செம்ம கியூட்டா அவ கிளம்பி வந்துட்டு இருக்க. வைஷா வாயை பொளந்து பாத்துட்டு இருக்கான் அவளையே வச்ச கண்ணு வாங்காம. ஷீச்சி வேகமா வந்துட்டு, சரி ஓகே கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. வைஷா வா போலாம் அப்படின்னு சொல்றான். அப்பதான் இதுக்கு ஏத்த மாதிரியே ஷீச்சி கிட்ட இந்த மேயர் ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு முக்கியமான புக்கு ஒண்ணு பக்கத்து ஊர்ல வச்சுட்டு வந்துட்டேன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம், இப்பன்னு பார்த்து நான் கிளம்பி போனா இங்க வேலை பாதிக்கப்படும் சார், நீங்க எனக்காக எடுத்து கொடுங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு வைஷா கிட்ட கேட்க, ஷீச்சி பாக்குறா பனியில தான் அந்த புக்கை வச்சிருக்காங்க, நம்ம ரெண்டு பேரும் பனியில தான் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கறதால நம்ம மறுபடியும் ஒரு தடவை போனா அந்த புக்கை எடுத்துக்கலாம்,
அந்த இடத்தையும் ஒரு தடவை பார்த்த மாதிரி இருக்கும்ல, போலாமா அப்படின்னு ஷீச்சி கேக்குறா. வைஷாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஷீச்சி வேற இவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாளேன்னு சரி போயிட்டு போலாம் வா அப்படின்னு அவளே அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். வைஷாவ் பார்த்துட்டே இருக்கும்போது ஷீச்சி திரும்பி பார்த்துட்டே போறா. அங்க மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு மயங்கிட்டாரு கம்ப்ளீட்டா. எப்படி வச்சுக்கணும் வாங்காம பாத்துக்கிட்டே இருக்காரு பாருங்களேன் அப்படின்னு வைஷாவை பார்த்து சொல்ல ஷீச்சி சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்புறா. இங்க பீச்சி திடீர்னு வந்துட்டு ஏதோ கூட்டமா வெளியே சத்தம் கேக்குது. தாச்சி ஓடி போய் பாக்குறா. பீச்சிக்கு அடிபட்டு இருக்கு. 4-5 பேர் தூக்கிட்டு வராங்க ஒரு ஸ்ட்ரக்சர்ல போட்டு. கையில பார்த்தா இவளுக்கு அந்த ஸ்நாக்ஸா சாப்பிடுவாள்ல அந்த பழம் இருக்கு. இதை எடுக்கிறதுக்காக கீழே விழுந்து அடிபட்டுட்டாரா அப்படின்னு தாச்சி அழ ஆரம்பிச்சிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பீச்சி ஏஞ்சிடுறான். இதுக்கும் மேல இங்க இருக்க வேண்டாம், நம்ம தனியா போய் சின்னதா எங்கேயாவது வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு பொறுப்பு நிறைய இருக்குங்கிறதால எனக்கு கவலையும் நிறைய இருக்குன்னு சொல்ல நீ இதை சாப்பிடு அப்படின்னு நம்ம வாயில இந்த பழத்தெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கான் பீச்சி. இங்க பாரு, உனக்கு ஒரு நல்ல ஸ்டேபிளான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஐடியாவா இருக்கு. இப்போ நான் வந்துட்டு தலைவன் பொசிஷன்ல இருக்கேன். அதனால இந்த இடம் நமக்கு சொந்தமானதா இருக்கு. அதனாலதான் நம்ம பாதுகாப்பா இருக்கும். இல்ல வேற யாரோட நாட்டுல போய் வாழ்ந்தாலும் நமக்கு ஆபத்து வரும். இதான் கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஷீச்சிக்கும் சரி உங்க குடும்பத்துக்கும் சரி நான் ஒரு குவாலிட்டியான ஆளுன்னு வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா இந்த பாதையில போனாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்ல தாச்சி அழுதுட்டே ஓகேன்னு சொல்றா. இங்க மறுபடியும் கிளம்பிட்டு இருக்காங்க. வைஷாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஷீச்சி வரா. இதெல்லாம் நான் வீரர்களோட சேர்ந்து சாதா ரொட்டியே சாப்பிட்டுக்கிறேன், நீ மட்டும் தனியா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு வைஷாவ் சொல்லிட்டு உனக்கும் இந்த ரொட்டி பிடிச்சிருக்குன்னு சொன்னல, இந்தா கொஞ்சம் சாப்பிடுன்னு கொடுக்க ஷீச்சி இந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு வந்தது ஒரு தப்பா அப்படின்னு மனசுக்குள்ளேயே பாத்துட்டு இருக்கா. போற வழியில ரோடு பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வைஷா உடனே நான் என்னன்னு பாத்துட்டு வரேன், ரொம்ப குளிருது, நீ வண்டியில ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க நம்ம பப்ளி கிட்ட தளபதி பின்னாடியே வந்துட்டு உனக்கு கூட ரொட்டி வச்சிருக்கேன் சாப்பிடுன்னு சொல்ல, ஐயா ஒண்ணு வேணாம் போயா, இந்த ரொட்டிக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோமா, நானும் பாத்துட்டே இருக்கேன். எங்க மேடம் எப்படியாவது உங்க பாஸ் கிட்ட பக்கத்துல வரணும்னு ட்ரை பண்ணா அவர் விட்டு விட்டு போயிட்டே இருக்காரு, கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவங்களுக்குலாம் அப்படின்னு கத்தி விட நம்ம தளபதி மத்த தளபதிங்க கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லிடுறான். கொஞ்சமாவது நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், சீச்சியும் நம்ம தலைவரும் ஒன்னா இருக்க மாதிரி, புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்க, ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் தளபதி இருப்பான்ல அவன் வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, இப்ப பாரு நம்மளாம் இப்ப ஒன்னாவே இருந்துட்டு இருக்கோம், அதனால ஒருத்தங்க அருமை தெரியாம இருக்கும், இப்ப பப்ளி திடீர்னு காண போயிட்டா அப்படின்னா நீ என்ன அவன் கேட்க, உடனே இந்த தளபதி பதறி போயிருவேன் துடிச்சு போயிருவேன் அப்படின்னு சொல்ல, எக்ஸாக்ட்லி உன் மனசுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் வெளியே வருது இல்ல, அப்ப அதே மாதிரி ஷீச்சி மேடம் அப்படின்னு சொல்ல, இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு ஷீச்சி காணாம போன மாதிரி ஒரு பில்டப் கொடுக்கறதுக்காக எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஷீச்சியை கூட்டிட்டு நம்ம தளபதி ஒருத்தரும் கூட்டி தளபதி 2 பேருமா சேர்ந்துட்டு கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ள போறாங்க. அதுல இந்த சின்ன தளபதிக்கு காது ரொம்ப அடைச்சிட்டு இருக்கு. அவர் காதை நோண்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பெரிய தளபதி பார்த்துட்டு, இங்க பாரு உன்னை நம்பி விட்டு போறேன், அவங்க கூட ஏறு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க மத்த 2 தளபதிகளும் நேரா வந்துட்டு வைஷா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. வைஷாவை பாத்துக்கிட்டே இருக்கும்போது எங்க ஷீச்சி அப்படின்னு கேட்க, ஷீச்சி மேடம் கொஞ்சம் டயர்டா இருக்கு, கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வர நடக்கிறதுக்கு போனாங்கன்னு பப்ளியோட அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னொரு தளபதி இந்த காட்டுல எவ்வளவு ஆபத்து இருக்கு, இந்த இடத்துல ஏன்டா விட்டு வந்தா அறிவில்லையா என்ன, யாராவது பார்த்து நம்ம மேடமை புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்க, அதான் குட்டி தளபதி கூட இருக்கான்ல, அப்புறம் என்னடா உங்களுக்கு பிரச்சனை, யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வைஷா கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்ல இந்த இடத்துல ஆபத்து ரொம்ப அதிகமா இருக்கதால எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வைஷாவுக்கே ஒரு மாதிரி குறுகுறுன்னு ஆயிடுது. சரி ஓகே என்னன்னு பாத்துடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வைஷா ஷீச்சியை தேடி கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்போ குட்டி தளபதி வரான், காது அப்படி சொரிஞ்சுட்டே இருக்கான். டே எங்கடா மேடம் அப்படின்னு கேட்க, மேடமா நானே காது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இப்பதான் காதுக்குள்ள போய் மருந்து போட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இப்பதான் ஷீச்சி இவன் கூட இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியுது. வைஷாவை போட்டு எல்லாரையும் கத்தி வைக்கிறான், அறிவு உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு. ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. குட்டி தளபதி தரைய பாக்குறான், செருப்பு வச்சு இந்த பக்கம் தான் ஓடுது அப்படின்னு சொல்ல, வைஷா வேகமா ஒரு குதிரை எடுத்துட்டு மின்னல் வேகத்துல கிளம்பிட்டு இருக்க. அங்க நிறைய ஆளுங்க இருக்காங்க. அவங்களுக்கு நடுவுல ஷீச்சி மண்டி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. வைஷா மின்னல் வேகத்துல போயிட்டு குதிரையிலேயே அப்படியே ஷீச்சியை தூக்கி பக்கத்துல உட்கார வச்சுக்கிறான். இவங்கெல்லாம் ஒண்ணு இல்லன்னு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாரும் அவங்களை அட்டாக் பண்றதுக்காக பக்கத்துல போயிட்டு இருக்க ஷீச்சியை கேக்குறா, ஏன் அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு என்ன ஆக போகுது, என்ன நடக்குதுன்னு கேட்க, உனக்கு கடத்திட்டு வந்துட்டாங்க தானே அப்படின்னு வைஷா சொல்றான். கடத்திட்டு வந்துட்டாங்களா, அவங்க யாருமே ஊர் பேர் இல்லாத ஆளுங்க, அவங்க பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களேன்னு நான் தான் ஹெல்ப் பண்ணலான்னு பக்கத்துல கூட்டு வந்தேன், சில பேருக்கு அடிபட்டு இருந்தது அதான் கட்டு போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஒன்னு அவங்க கூட்டு வரலையா அப்படின்னு வைஷா கேக்குறான். என்ன ஏங்க அவங்க கூட்டு போற போறாங்க அப்படின்னு ஷீச்சி குழப்பத்திலே பேசிட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த போர்னால அதிகமா பாதிக்கப்பட்டு எங்க வில்லேஜ்ல தண்ணியே வராம போயிருச்சு, இந்த ஊரு அந்த ஊரு எங்களுக்கு யாருமே தண்ணி கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனையோ நாள் நடையா நடத்தி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இது வேற நாடு, இங்க வரக்கூடாதுன்னு எங்களை துரத்தி விட்டுறாதீங்க சார், ப்ளீஸ் எங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க, ஒரு குட்டி கிராமமே நாங்க இப்படி கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, ஷீச்சி பாத்துட்டு இருக்கா இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு. ஆனா அங்க இருக்கிற மக்கள்லாம், இங்க இருக்கிற மேயர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு கேள்விப்பட்டோம், அவர் எங்களை தங்க விட
விட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்க ஷீச்சி உடனே நீங்க பேசிட்டு இருக்கிறது சாதாரண யாரும் தளபதி கிடையாது, இவர் இந்த ஊரோட தலைவர் வைஷாவ் அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாரும் காலில் விழுந்து வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. வைஷாவ் ஷீச்சியே பெருமையா பாக்குறான், நம்மளை பத்தி நல்லதா நினைச்சிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு போனா அங்க ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்துல நல்லா விளைச்சலும் நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லாம வியாபாரம் பண்றதுக்கு பக்கத்து ஊர்களுக்கு போறதுக்கும் வசதியா இருக்கும், அங்க நீங்க தங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க நிஜமாவா அப்படின்னு எல்லாரும் காலில் மாறி மாறி விழறாங்க. நாங்களும் நாளைக்கு பணிக்கு போறோம், நீங்களும் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்படியே போற வழியில உங்களை டிராப் பண்ணிடுறோம் அப்படின்னு ஷீச்சி சொல்ல வைஷாவ் அவகிட்ட வந்து பெருமையா பாத்துட்டு இருக்கான். அன்னைக்கு 2 பேரும் ஒன்னா டென்ட் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஷீச்சி மேப் எல்லாம் பார்த்துட்டு தண்ணி தீர்ந்து போயிடுச்சேன்னு எடுக்கிறதுக்கு எந்திரிக்கிறா. வைஷாவ் கையை பிடிக்கிறான். தண்ணி தானே வேணும் அப்படின்னு வேலைக்காரங்களை கூப்பிட்டு தண்ணி கொடுங்கன்னு சொல்ல தண்ணி கொடுக்குறாங்க. நான் போயிட்டு குளிருது, வேற ஏதாவது கோட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஷீச்சி கிளம்புறா. கையை பிடிச்சு மறுபடியும் உட்கார வச்சுட்டு ஏன் கோட்டை போத்திக்கோ அப்படின்னு அவன் கோட்டை போத்தி விட்டுட்டு இன்னைக்கு ஃபுல்லா நீ கண்ணு முன்னாடி விட்டு எந்திரிக்கவே கூடாது, இன்னைக்கு மட்டும் இல்ல எப்பவுமே நீ என்ன பண்றன்னு எனக்கு தெரிஞ்சுட்டே இருக்கணும், இதுக்கும் மேல நீங்க அது காணாம போயிருவியோ நான் பயந்து பயந்து இருக்க முடியாதுன்னு சொல்ல என்னை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டீங்களோ இன்னைக்கு அப்படின்னு ஷீச்சி கேக்குறா. ஃபீல் பண்ணிட்டனா பயமுறுத்திட்ட அப்படின்னு வைஷாவ் சொல்லிட்டு வேலையை பார்க்க ஷீச்சி சிரிக்க ஆரம்பிக்கிறா. அவ பாட்டுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா. இங்க அந்த ஷீச்சியோட பெரியப்பா இருப்பார்ல, அவருக்கு 2வது பொண்டாட்டி துணை மனைவி கல்யாணம் பண்றதுக்கு நல்ல அழகழகான சின்ன பொண்ணுங்க ஓவியமா கொண்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க அவரோட ஒய்ஃப் வந்துடுறாங்க. என்ன நடக்குது அநியாயம், உங்க அப்பா இருந்த வரைய வாழை சுருட்டிட்டு அமைதியா இருந்தீங்க, இப்போ இந்த கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, 2 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பொறுப்பு இல்லாம போயிடுச்சுன்னு கத்த ஆரம்பிக்க பாருங்க நம்ம பிள்ளைங்களோட அம்மாங்க செத்து போனதுக்கு அப்புறமா உங்க அண்ணி தான் 3 பிள்ளைங்களையும் தான் பிள்ளைங்களா வளர்த்துட்டு இருக்காங்க, ஏன் நம்ம அப்பாவே உயிரோட இருந்த வரைய இவங்களை அவ்வளவு மதிச்சாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஷீச்சியோட தம்பி அங்க வந்துடுறான். அப்பா உங்களுக்கு கேவலமா இல்லையா, நாளைக்கு மாப்பிள்ளைங்க வரும்போது அவங்க மூஞ்சில எப்படி முழிப்பீங்க, கொஞ்சமாவது டீசெண்டா பிஹேவ் பண்ணுங்க, ஆனா இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவனும் ஒரு பக்கம் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.